நீங்க கேக்குறது டிபிக்கலா ஒரு கேள்வி கேக்குறீங்க. ஏன் டைரக்டா செய்யல? இது பிளாஸ்ட் இல்ல. இல்ல இவ்வளவு சிக்கல் இருக்கு. பிளாஸ்ட் வர்றது இல்ல. நடிகர் விஜய் பேசுற மாதிரி இது பிளாஸ்ட் நடக்கிற விஷயம் இல்ல. இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சா போராடிட்டு இருக்கேன். மக்கள்கிட்ட சொல்லலையே நீங்க முன்னாடி. 11 அதாவது இங்க இந்தியா முழுக்க ஆட்சி செய்வது யாருன்னா ஒன்றிய அரசாங்கம். நீங்க இது ஒரு மாநில அரசாங்கத்தோட உரிமையில இல்ல. நீங்க ஒரு மாநில அரசாங்கத்தோட உரிமை எதுல இருக்கு? தீர்மானத்துல இருக்கு. தீர்மானம் தான் மாநில அரசாங்கத்தோட உரிமை. நீங்க உடனே கேட்கலாம், இப்ப நீங்க அப்பவே சொல்லி தீர்மானம் டீகோட் பண்றது இல்ல. பிரச்சனை மாநில அரசுக்கு எதிராக. இப்ப நீங்க ஏன் இதே தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி போடல? இதே தீர்மானத்தை அவங்க போடலன்னாங்க உங்களை ஆட்சியில வச்சோம். அதுதான் நீங்களும் அதே போடல. நாங்க போட்டு ஒப்புதல் கேட்டு ஆளுநருக்கு அனுப்பணும். ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. ஏன் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல? நீங்க இவ்வளவு நாள் ஏன் இந்த கேள்வி அவரை பார்த்து கேட்க மக்கள் இதுக்கு முன்னாடி சொல்லிக்கலாம் இல்ல. இந்த கேள்விதான் எனக்கு உங்களை நோக்கி நான் திருப்பி கேட்கிறேன். இது ஏன் மக்கள்கிட்ட சொல்ல டீகோட் பண்றதாப்பா? ஒரு அரசாங்கமும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது டீகோட் பண்ணிட்டே இருக்குமா? நான் இந்த வழியில போராடுறேன். போராடுதா இல்லையா? அமைதியா இருந்துச்சா? இந்த கேள்வியை உள்நோக்கம் இருக்கு. திமுகவோட கருத்து நீட் வேணாம் தான். நீட் வேணாம்னு சொல்லிட்டோம்ப்பா. இப்போ இது கண்காணிக்கிறது யாரோட கடமை? கேளுங்க. இப்ப நீங்க இப்ப மத்திய அரசு பாலத்துக்கு போறது மத்திய அரசு இல்ல. இதுதான் சொல்றேன். உங்களுக்கு அரசியல் புரிதலே இல்ல. தாவேகா சார்பா கேள்வி கேட்கறவருக்கு அரசியல் புரிதல் இல்ல. தாவேகாவுக்கு அரசியல் புரிதல் இல்ல. நீ கேட்கறது உங்க சினிமாவுக்கு கரெக்டா இருக்கும். இத்தனை குரல் நீங்க ஏன் கேட்கற அளவுக்கு திமுக விட்டுருக்கு? ஏன் விட்டுருக்கு? புடிச்சு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடலாம்ல. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, உங்களை பேச விடாம பண்ண முடியும். நீங்க இதே மோடிஜி 11 ஆண்டு காலம் பிரஸ் மீட் கொடுக்கல. நடிகர் விஜய் 2 ஆண்டு காலம் கட்சி ஆரம்பிச்சு பிரஸ் மீட் கொடுக்கல. ஒரு கேள்வி கேட்க முடியுமா போய் அவரை? எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன் 8 ஓட்டு 9 ஓட்டு இருக்கு. இன்னும் 1 ஓட்டு இருக்கு. 9 என்னோட சேர்த்து 10 ஓட்டு. ஓட்டு யாராவது போலன்னா விஷத்தை வச்சிட வேண்டியதான். இது எந்த மாதிரியான மனநிலை? அறியாமையில இருக்காங்க. அறியாமையில பேசுறதால நான் என்ன உங்களை பார்த்தேன். நம்ம கட்சி மீட்டிங்ல திருடிட்டு போறாங்களா இல்லையா? அறியாமையில பேசுறாங்க நீங்களே சொன்னீங்களா இல்லையா? அது அந்த பொண்ணு சொன்னா. மறுபடியும் வீடியோ பாருங்க. அந்த பொண்ணு அறியாமையில பேசுனுச்சா? அந்த பொண்ணு சொன்னா. அந்த பொண்ணு அறியாமையில பேசுச்சுன்னா தலைவனா அப்படித்தான் பேசுறான்னு தான் அர்த்தம். நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்ல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். செவிலியர் போராட்டம் ஏன் நடத்துறாங்க? நேற்று கிளாம்பாக்கத்தில் நடந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமான்றது தெரியல. 2வது தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு 120வது நாள் நினைக்கிறேன். இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு பள்ளி மாணவன் ஸ்கூலுக்கு செவர் இடிஞ்சு விழுந்து போச்சு. கல்வித்துறை ரொம்ப கரெக்டாக இருக்கு. மருத்துவத்துறை எல்லாம் கரெக்டாக, எல்லாமே கரெக்டாக இருக்கு. நம்ம ஆட்சியில் எதுவுமே பிழையே இல்லை, குறைகளே இல்லாத ஆட்சி தான் திமுக ஆட்சி. பிழை இல்ல குறைகள் நீங்க சொல்ற தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையிலேருந்து வரேன். தூய்மை பணியாளர்கள் கேட்கறது வேற, அதற்கான ஒப்புதல் கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. திருப்பி சொல்ல எல்லா பள்ளியும் ஒன்றிய அரசு மேலே போட்டீங்க. அதுதான் தம்பி மாநிலம் சந்திட்டு இருக்க பிரச்சனை. உங்களுக்கு புரியல? எல்லா பிரச்சனையும் ஒன்றிய அரசு மேல போடுறீங்கன்னா ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமா மாநிலத்தை சுருக்குது, நசுக்குதுன்னு தான் சொல்றோம். இந்த இடத்துல அவர்களுக்கு மாநில அரசு அந்த பெண்களுக்கு, அதாவது தூய்மை பணியாளர்களோட குழந்தைகளுக்கு என்ன எஜுகேஷன் படித்தாலும் அந்த எஜுகேஷன் செலவு மாநில அரசு செய்யறதுக்கு முன் வந்திருக்கு. 6 மாதத்துக்கு ஒரு முறை அவர்களோட உடல் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை செய்வதற்கு தனியாக அவங்களுக்கு ஒரு மருத்துவமனை ஏற்படுத்தி செய்யறதுக்கு மாநில அரசு முன் வந்திருக்கு. 3 வேளையும் உணவுகள் அம்மா உணவு மூலமா கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கு. மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொடுக்க முன் வந்திருக்கு. இவ்வளவும் எதற்காக செய்யுது அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் வாழ்வாதாரம் மேம்படுறதுக்காக. தூய்மை பணியாளர்கள் மீண்டும் தூய்மை பணியாளர்கள் இருந்துடக்கூடாது, அவங்க மேம்படணும், அவங்கள மேம்படுத்தி எடுத்துட்டு வரணுன்றதுக்காக பண்ற இவ்வளவு விஷயமும் இவ்வளவுதான் பேச மாட்டீங்க நீங்க. 120 நாள் அவர்களோட இப்ப இதெல்லாம் அரசு செய்யறன்னு சொன்னாங்களா? சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனம் ஒப்பந்தம் போட்ட அந்த நிறுவனம் செய்யறன்னு சொன்னாங்களா? அரசு அப்படி சொல்லியிருந்தா ஏங்க அவங்க போராட போறாங்க? இல்ல தம்பி, அம்மா உணவகத்துல அம்மா உணவகத்துல அரசு வந்து ஃப்ரீயா உணவு கொடுக்குன்னு சொல்லுதா, இல்ல ஒப்பந்தக்காரர்னு சொல்லுவாரா? கேளுங்க. மீண்டும் சொல்றேன், தனிப்பட்ட மருத்துவமனை ஒரு தனிப்பட்ட ஒப்பந்தக்காரரால் ஏற்படுத்த முடியுமா? கல்வி செலவை ஏற்றுக்கிறது அரசு சொல்லுதா, இல்லை ஒப்பந்தக்காரர் சொல்றாங்களா? நம்ம பஸ் வாங்கிடுவோம், அது தனியார் தான் போகும், தமிழ்நாடு பேருந்து கழகம்னு இருக்கும். அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. என்னன்னா அவங்க கேட்குற 2 விஷயம். ஒன்று, எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க, அரசு வேலையில் கொடுங்க.
தனியார்கிட்ட விட்டுறாதீங்க, தனியார் மயமாக்கத்தில் விட்டுறாதீங்க. இது ரெண்டு தான் வைக்கிற அது பேசிக் சம்பந்தமான வழக்கு நடந்துட்டு இருக்கு. வழக்கு போட்டிருக்காங்களா இல்லையா? வழக்கு வாபஸ் வாங்க சொன்னோம், வாபஸ் வாங்கல. போராட்டம் பண்றது தனியாக இடம் கொடுக்கும். அவங்க கோரிக்கை நீங்க ஏத்துக்கிறது தயாரா இல்லை, வழக்கு மட்டும் வாபஸ் வாங்கினா எப்படிங்க? வழக்கு வாபஸ் வாங்கினா பேச முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க நேத்து கூட இந்த பாரதி நினைக்கிறேன் அவர் வந்து அவங்க பேசி கேட்டிருக்கிற எல்லா கோரிக்கைகளும் அரசாங்கம் கண்டிப்பா பரிசீலனை பண்ணி நல்ல ஒரு முடிவு கொடுப்பாங்க அவங்களுக்கு. இது ஒரு பிரச்சனை, அரசாங்கத்துக்கு இது ஒரு பிரச்சனை, அது பரிசீலனையில் இருக்கு. முதலமைச்சர் விரைவில் ஒரு நல்ல முடிவு நல்ல முடிவு எடுத்து. செவிலியர்கள் போராட்டம் என்னாச்சு, ஏன் அப்படி நடந்துட்டு இருக்கு மறுபடியும்? செவிலியர்கள் ஒப்பந்தக்காரர்களாக வந்து கொரோனா டைத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் 10 வருஷமா இருக்காங்க. அவங்க கொரோனாக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறாங்க. கொரோனாக்கு முன்னாடி வந்து ஒப்பந்தக்காரர்களாக வந்தாங்க. அவர்கள் வந்து தேர்வாணையம் மூலயமா தான் அவங்க உள்ள வரணுன்றது இப்போ அரசாங்கம் போட்டிருக்கிற கோர்ட் கொடுத்துருக்க டைரக்ஷன். அதாவது எந்த ஒரு அரசாங்க ஊழியரும் நீங்கள் வந்து டிஎன்பிசி மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டு கொடுத்துருக்க ஆர்டர். அவர்களை நீங்கள் ஏன் பணி நிரந்தரம் கொடுக்கல அப்படின்றது வந்து இது கோர்ட்டில் தான் டைரக்ஷன் வாங்கி செய்ய முடியும். இந்த விஷயம் வாக்குறுதி கொடுத்தீங்களா நீங்கள்? கோர்ட்டில் டைரக்ஷன், கோர்ட்டில் நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம். நாங்கள் கேஸ் நடத்தாமல் இல்லை, இப்போ நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கோம், கேஸ் நடத்தாமல் விட்டுட்டு ஓடி இல்லை, கேஸ் நடத்துகிறோம், பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம், அது அவங்க அப்பீல் இருக்குது. இப்போ நார்மலாகவே சும்மா தாயை கலந்து ஒருத்தரை கூப்பிட்டு பேசும்போது அவங்க வந்து வாக்குறுதி நீட் தேர்வை பற்றி நம்ம பேச என்ன சொல்கிறாங்க, முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க. இல்லைங்க வழக்கு நடத்துகிறாங்க, அது வந்து பிரச்சனையே சென்ட்ரல் கவர்மெண்டால் தான் பிரச்சனை இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் கேஸ் இருக்குன்னு சொல்லும்போது நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் வாக்குறுதியாக கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அதே கேள்வி, நிறைவேற்ற முடியாத விஷயத்துக்கு போராடுறது தான் தம்பி வாக்குறுதி. நிறைவேற்ற விஷயத்துக்கு போராடி ஒன்னொன்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் வாக்குறுதி. தேர்தல் அந்த விஷயத்துக்கு போராடுறோம்னு சொல்லியிருக்கோம். இன்னும் போராடிட்டு இருக்கோம், களத்துல விட்டுட்டு ஓடி இல்ல. 40 நாள் மாதிரி போய் வீட்டுல படுத்து தூங்கிடல, புரியுதா? 40 பேருக்கு கொண்டு நீங்க வாக்குறுதி கொடுக்கும்போது நாங்க போராடி வாங்கி தரோம்னு சொல்லலையே. தேர்தல் நாங்க வாக்குறுதிய எந்த நிலைமையில நான் உங்களுக்கு கொடுப்போம்ல அந்த வாக்குறுதி செஞ்சு கொடுப்போம். இப்ப நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டோமா இல்லையா? ஐயோ நீங்க போட்டீங்க, வழக்கு நடக்குது. ஒரு மாநில அரசு, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இந்தியா முழுக்க நடக்கிறது யாரோட ஆட்சி? அபியூஸா பாஜக அல்லது பாஜக? இந்தியா முழுக்க நடக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தோட, பாஜக இல்லை, ஒன்றிய அரசாங்கத்தோட ஆட்சி. அப்ப இந்தியா முழுக்க நடக்கிற ஒரு பிரச்சனையை தமிழ்நாடு தன்னோட எதிர்ப்பு குரலை கொடுக்குது. இப்ப எஸ்ஐஆர் வேணாம்னு தீர்மானம் போட்டோம், எஸ்ஐஆருக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். அப்ப எஸ்ஐஆர் வேணுங்கிறது திமுகவோட கருத்தா? இல்லை. நீங்க ஒரு பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுப்போம், அதுக்கு எதிராக போராடுவோம், அதுக்கு எதிராக விடுதலை பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது திமுகவோட குரல். அது திமுகவோட குரலா தான் ஒழிச்சிட்டு இருந்தது. அது நீட் வேண்டான்னு தீர்மானம் போட்டோம், ஆளுநரோட ஒப்புதலுக்கு அனுப்பணும், ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? அந்த 11 தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்துச்சு. அப்படி பார்த்தா இன்னைக்கு தேதிக்கு நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணோம்? இன்னைக்கு நீட் இல்ல எப்படி பிரச்சாரம் பண்ணோம் நம்ம? அதான் தம்பி உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 11, அதாவது இங்க இந்தியா முழுக்க ஆட்சி செய்வது யாருன்னா ஒன்றிய அரசாங்கம். நீங்க இது ஒரு மாநில அரசாங்கத்தோட உரிமையில இல்ல. நீங்க ஒரு மாநில அரசாங்கத்தோட உரிமை எதில் இருக்கு? தீர்மானத்துல இருக்கு. தீர்மானம் தான் மாநில அரசாங்கத்தோட உரிமை. நீங்க உடனே கேட்கலாம், இப்ப நீங்க அப்பயே சொல்லிருக்க தீர்மானம் இங்க டீகோட் பண்றது இல்ல. பிரச்சனை மாநில அரசுக்கு எதிராக. இப்ப நீங்க ஏன் இதே தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி போடல? இதே தீர்மானத்தை அவங்க போடலாம் தாங்க, உங்களை ஆட்சியில வச்சோம். அதுதான் நீங்களும் அதே போடல. நாங்க போட்டு ஒப்புதல் கேட்டு ஆளுநருக்கு அனுப்பணும், ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. ஏன் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல? நீங்க இவ்வளவு நாள் ஏன் இந்த கேள்வி அவரை பார்த்து கேட்க மக்கள் இது முன்னாடி சொல்லிக்கலாம். இல்ல இல்லங்க, பிரச்சனை வரும், ஆளுநருக்கு பிரச்சனை வரும். நீங்க ஒரு டிபிக்கல் டிவிகே தொண்ட மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு அரசியல் சாசனம் புரிய மாட்டேங்குது. அரசியல் சாசனத்துல ஒரு மாநில அரசு ஒரு சட்டத்தை எப்படி நிறைவேற்றணும்னு இருக்கு. மாநில அரசு எக்ஸெப்ஷன் வாங்கினாலும் ஒரு சட்டத்தை எப்படி நிறைவேற்றணும், இல்ல 1/3 பர்மிஷன் சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேறணும். தீர்மானம் முழுமனதோட நிறைவேறி ஆளுநர் ஒப்புதலுக்கு போகும், ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கும். இதுல மாநில அரசாங்கத்தோட பங்கு எது? மாநில அரசாங்கத்தோட பங்கு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்புறவர்கள். ஒப்புதல் கொடுக்க வேண்டிய ஆளுநர் காலதாமதம் பண்றார், திருப்பி அனுப்புறாரு. திருப்பி 2வது முறையும் தீர்மானம் போடுறோம், ஓய்ஞ்சு போல அவர் ஒப்புதல் திருப்பி அனுப்பிட்டாருன்னு ஓய்ஞ்சு போல திருப்பி 2வது முறை தீர்மானம் போடுறோம். 2வது முறை தீர்மானம் போட்டு ஆளுநருக்கு அனுப்புனா ஆளுநருக்கு வேற வழியே இல்லை, ஒப்புதல் கொடுக்கணும். ஆனா ஒப்புதல் கொடுக்க வேண்டிய ஆளுநர் வச்சுட்டு வெடிக்க போறாரு. ஒரு தீர்மானம் திருப்பி அனுப்பப்பட்ட பிறகு 2வது முறை அதே தீர்மானம் வந்து நிறைவேற்றி சட்டமன்றத்தால் அனுப்புனா ஆளுநருக்கு இருக்கிற ஒரே பவர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியது மட்டும்தான். ஆளுநர் அதை நிராகரிக்கிறதுக்கான பவரே இல்லை அவருக்கு. அவருக்கான ஸ்பேஸ் அங்கே இல்லை. ஆனால் அதை தாண்டிட்டு அவர் வந்து அதை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறார். அதை மீண்டும் ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு அனுப்புறாரு. இதெல்லாம் வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு சொல்றோம். அரசியல் சாசனத்துக்கு எதிரானதா அதோட நிக்கல, திருப்பி சுப்ரீம் கோர்ட் போறோம். நீங்க சட்ட போராட்டம் நாங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. திமுக வாக்குறுதி கொடுத்துருச்சு, ஆளுநர் வந்து அமைதியா இருந்தாரு, எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, நாங்க கை கட்டிட்டு வெடி பார்க்குறோம் அப்படி இல்லை தம்பி. நீங்க கேட்கறது டிப்பிக்கலா ஒரு கேள்வி கேட்குறீங்க.
ஏன் டைரக்டா செய்யல? இது பிளாஸ்ட் இல்ல. இல்ல இவ்வளவு சிக்கல் இருக்கு. பிளாஸ்ட் வர்றது இல்ல. நடிகர் விஜய் பேசுற மாதிரி இது பிளாஸ்ட் நடக்கிற விஷயம் இல்ல. இவ்வளவு சிக்கல் தெரிஞ்சு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சா போராடிட்டு இருக்கேன். மக்கள்கிட்ட சொல்லலையே நீங்க முன்னாடி. இது தெரிஞ்சா இந்த கேள்விதான் எனக்கு உங்களை நோக்கி நான் திருப்பி கேட்கிறேன். இது ஏன் மக்கள்கிட்ட சொல்ல டீகோட் பண்றதாப்பா? ஒரு அரசாங்கமும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது டீகோட் பண்ணிட்டே இருக்குமா? நான் இந்த வழியில போராடுதா இல்லையா? அமைதியா இருந்துச்சா? பண்ணலாம். இந்த கேள்வியே உள்நோக்கம் இருக்கு தம்பி. நான் சொல்றேன் போராடிச்சா இல்லையா? இப்ப போராடிட்டு இருக்கமா? இந்த நாள் வரையும் போராடிட்டு இருக்கோம். திமுக அப்ப சரி, திமுக ஒப்புதல் கொடுத்துருச்சுப்பா. திமுக வேணாம்னு சொல்லிடுச்சு. திமுகவோட கருத்து நீட் வேணாம் தான். நீட் வேணாம்னு சொல்லிட்டோம்ப்பா. இப்போ இது கண்காணிக்கிறது யாரோட கடமை கேளுங்க. இப்ப நீங்க இப்ப மத்திய அரசு பாலத்துக்கு போறது மத்திய அரசு இல்ல. இதுதான் சொல்றேன், உங்களுக்கு அரசியல் புரிதலே இல்ல. தாவேகா சார்பா கேள்வி கேட்கறவருக்கு அரசியல் புரிதல் இல்ல. தாவேகாவுக்கு அரசியல் புரிதல் இல்ல. நீ கேட்கறது உங்க சினிமாவுக்கு கரெக்டா இருக்கும். பை த கான்ஸ்டிடியூஷன் படிச்சுட்டு இங்க அட்வொகேட்டா இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் தெரியும். ஒரு லா இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற பேசிக் அறிவு. தம்பி நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா சட்டம் நிறைவேற்றியாச்சு. இந்தியா ஃபுல்லா நீட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. நீட் இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. இந்தியா ஃபுல்லா நீட்ல இம்ப்ளிமெண்ட்ல இருக்கிற ஒரு சட்டம் ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு கொடுக்கிறது ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு நீங்க சொல்றதுல ஒரு தற்குறித்தனமா இருக்கு. ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. நீங்க சரி நீங்க சட்ட போராட்டம் நடத்துறீங்க, அதை யாருமே மறுக்கல. இல்ல தம்பி நீங்க கேக்குறீங்க இல்லையா? எனக்கு புரியல. நீங்க கேக்குறபடி திமுக நாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம், ஆளுநரோட ஒப்புதலுக்கு அனுப்பிட்டோம், ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மறுத்துருச்சு, நாங்க கை கட்டி இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதுவரையிலும் நீங்க சொன்னீங்கன்னா திமுக இதுக்கு லைவல். ஆமா திமுக செஞ்சது தப்பு, திமுக இது வழி நின்று கூடாது, வேற ஏதாவது பண்ணிருக்கணும் திமுக. ஆனா அமைதியா இருக்கு. ஏன் போய் சுப்ரீம் கோர்ட் வழி போய் நின்று அவங்களுக்கு சண்டை போடணும்? பதில் சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் வழி போய் நின்று எங்களுக்கு தான் பிரச்சனை இல்லையா தம்பி? நீங்க சொல்றீங்களா கேட்பாங்க அவங்கள, அதனால போயிருக்கலாம். நீங்க அதையும் தாண்டி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க அங்க போனதுக்கும். அப்ப நீங்க ஏன் முடியாதுன்னு சொல்ல? அப்படி இல்ல, ஒரு சட்டத்தை எப்படி நிறைவேற்றணும் இருக்கு. நடிகர் விஜய் திடீர்னு ஒரு படத்துல முதலமைச்சர் ஆயிடுவார், திடீர்னு ஒரு படத்துல அவர் பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா இருப்பாரு, திடீர்னு அந்த மாதிரி திடீர்னு நடக்கும். நீங்க சொல்றத பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கான இடம் இல்ல. இது இல்ல, எடப்பாடி பழனிசாமி 7.5 இடஒதுக்கீடு கொண்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரை படிக்க வச்சார்ல. என்ன இடஒதுக்கீடு எனக்கு புரியல, சொல்லுங்க. எந்த நீட்ல என்ன பண்ணாரு எடப்பாடி? கடைசி டைம்ல என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி? நாங்க நீட்டை நீட் அந்த அம்மையார் இருந்தவங்க நீட்ல பர்மிஷன் கொடுத்தா கொடுக்கல. அப்புறம் ஏன் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு? ஏன்பா கேட்க மாட்டீங்க பிரதர்? வாட் ப்ரோ? நம்ம அதெல்லாம் கேட்டு அவங்க எதுமே பண்ணல ப்ரோ. திமுக கூட உட்கார வச்சு முதல் கையெழுத்துல நீட் அதனால ப்ரோ இவ்வளவு நாள் சண்டை போட்டுருக்காங்க. எங்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பங்காளி கிடையாது. அவரோட சண்டை போடணும் எங்களுக்கு எந்த அவசியம் இல்ல. அவர் எங்களுக்கு விரோதி கிடையாது. ஏன் போராடுறோம்? மாநில உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். மாநில உரிமைக்காக அவருக்கு கருப்பு குறி காட்டுறோம். மாநில உரிமைக்காக அவருக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆளுநர் ஆட்சி அதிகாரம் முடிஞ்சு போய் ஆளுநர் பீரியட் முடிஞ்சு போய் ஆளுநர் இங்க இருக்காரு. ஒரு பத்திரிகையாரன் கேட்கல. ஆளுநருக்கு எத்தனை எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு தெரியுமா? அவருக்கு 1.5 வருடங்கள் ஆகுது. 1.5 வருடங்கள் கடந்து தமிழ்நாட்டோட வரி பணத்தில் ஆளுநர் இங்கே இருக்கார். இதே தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் பதவி நீடித்துட்டு இருக்கார். ஒரு பத்திரிகை கேள்வி கேட்கல, கேள்வி கேட்கும் துப்பு இல்லை. எல்லாத்துக்கும் எளிதா ஒரு ஜனநாயக பூர்வமாக இருக்கிற ஒரு கட்சியை எளிதா நீங்க கேள்வி கேட்ட முடியும். உங்களுக்கான அதிகாரம் அதுதான். உங்களுக்கான அதிகாரம். ஏன் திமுக நோக்கி இத்தனை குரல் இருக்கு தெரியுமா? ஏன்னா திமுக இவ்வளவு குரல் இருக்கு. இத்தனை குரல் நீங்க ஏன் கேட்கிற அளவுக்கு திமுக விட்டுருக்கு? ஏன் விட்டுருக்கு? பிடிச்சி நசுக்கி தூக்கி எறிஞ்சிடலாம்ல. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களை பேச விடாம பண்ண முடியும். ஏன் பண்ணல? ஏன்னா இது ஜனநாயக நாடு. நீங்க இதே மோடிஜி 11 ஆண்டு காலம் பிரஸ் மீட் கொடுக்கல, நடிகர் விஜய் 2 ஆண்டு காலம் கட்சி ஆரம்பிச்சு பிரஸ் மீட் கொடுக்கல. ஒரு கேள்வி கேட்க முடியுமா போய் அவரை? இன்ன வரலையும் ஒரு கேள்வி கேட்டீங்களா? 42 பேர் இறந்து போயிட்டான், அப்படி ஒரு கேள்வி கேட்க முடியல. அவர் எங்கேயோ நின்று மேடையில் பேசுறாரு, உடனே பதில் சொல்றவங்கலாம் நீ அப்படி பண்ண. எப்போ எல்லாம் சரிதான்ப்பா, ஜனநாயக நாடு தான் நீங்க சொல்றீங்க. ஜனநாயக நாடுன்றது எல்லாரையும் பேச வைக்கிறது, எல்லாரும் பேசுறது, எல்லாருக்கும் எல்லாம் சொல்றது தான் ஜனநாயகம். நாங்க பேசுறோம்ல, ஒரு வார்த்தை ஒரு கேள்வி நீ கேள்வி கேட்டு பதில் வாங்கிடு. ஒரு கேள்வி கேட்டு பதில் வாங்கிட்டு சொல்லுங்க திமுக சரியில்லைன்னு. ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் வாங்க. பெருஞ்சர் அண்ணா சொன்ன மாதிரி அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. வளர்ந்த மரத்துக்கு தான் எல்லா கவலையுமே. வளர்ந்த மரத்தின் மீது தான் கல் எறிய முடியும். வளர்ந்த மரத்தின் மீது தான் கல் எறிய முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி ஏன் திமுக இத்தனை கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா, திமுக ஒரு வளர்ந்த மரம். வளர்ந்த மரத்தின் மீது நீங்க 1000 கேள்விகள் கேட்கலாம். அது உங்களுக்கு நிழல் தான் கொடுக்கும், காய்கனி தான் கொடுக்கும், உங்களுக்கு பயன் தான் கொடுக்கும், ஆனால் ஒன்றும் செய்யாது. ஆனால் இன்னைக்கு நினைச்சிருக்க புல்லு பூண்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அப்படி கேட்குறேன், எங்கள் அண்ணன் வந்துட்டார் பாரு, எங்கள் அண்ணன் பிளாஸ்ட் அடே அப்படின்னு நீங்கள் டயலாகாக பேசிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மண்ணுக்கான அரசியல் உங்களுக்கு பேச வைக்கணும். தயவு செய்து புத்தகம் படிங்க. புத்தகம் படித்து இந்த மண்ணுக்கான தேவை என்ன இருக்குன்னு ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயமா கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஏன் திமுக நீட்டுக்கு அவர்களும் அதான் செஞ்சாங்க, நீங்களும் தான் செய்றீங்க. இந்த கேள்வி நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த கேள்விக்கு சரியான விஷயத்தில் சரியான அணுகுமுறை இல்லைன்றது என்னோட குற்றச்சாட்டு. ஏன்னா இந்த கேள்விக்கான அணுகுமுறை என்ன? ஒரு மாநில அரசாங்கம்
சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு ஆளுநருக்கு அனுப்பின பிறகு அமைதியா இல்லை, மீண்டும் உச்சநீதிமன்றம் போகுது, உச்சநீதிமன்றத்தில் சண்டை போடுது, உச்சநீதிமன்றத்தில் திருப்பி போய் பேசுங்கன்னு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, டைரக்ஷன் பேக் டு ஆளுநரோட பேசி ஒரு முடிவு எடுங்க. ஆளுநர் திருப்பி ஆளுநர் வந்து ஆளுநர் பேசுறது தயாரா இல்லை, ஆளுநர் பேசுறது தயாரா இல்லைன்னு திருப்பி போறோம். இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இது நீங்க வந்து எடுத்தோம் கவுத்தம் நடந்திருக்க பிரச்சனை இல்லை. ஏன் மாநில அரசு இவ்வளவு தூரம் போராடுது? உங்களை நாளை கேள்வி கேட்டுருவாங்க. அப்ப கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்கறாங்க, லைபிலிட்டி இருக்கனால தான் இதெல்லாம் பண்றோம். அந்த லைபிலிட்டி மக்களுக்காக சேவை செய்யணுன்ற லைபிலிட்டி தம்பி, அது லைபிலிட்டி. நீங்க அது கேள்வி கேட்டுருவாங்கன்றதுக்காக திமுக எதுவும் செய்யல. திமுகவோட கடமை மாநில சுயாட்சிங்கிறது, திமுகவோட கடமை, திமுகவோட கொள்கையில ஒண்ணு. அதை திமுக எந்த நேரமும் எடுத்து பேசும். திமுகவுக்கு உயிர் மூச்சு அது மாநில சுயாட்சிங்கிறது. மாநில சுயாட்சிக்கு எதிராக எது நடந்தாலும் அதை கேள்வி கேட்கும். மாநிலங்களோட உரிமை பறிக்கப்படுதுன்னு சொல்றோம், அதை பத்தி கேள்வி இல்லை. மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தில் பேர் மாத்திட்டாங்க, பாரதியார் வங்கியில பேர் மாத்திட்டாங்க பாண்டிச்சேரியில. இதெல்லாம் இல்ல ஒன்னொன்னா பேச வேண்டியது இருக்குல்ல. கரெக்ட். நீ எல்லாம் இதெல்லாம் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல உங்களோட சேஃப் கேம் எங்க தெரியுமா இருக்கு? மைக்கு நீங்க யார்ட்டும் உங்க கருத்து சொல்ல மாட்டீங்க. ஒரு தனிநபர் உரையாடல் கிடையாது. நீங்க தனிநபரா உங்கள்கிட்ட ஒரு மைக் நீட்டி ஒரு கேள்வி கேட்க முடியாது. எவனோ எழுதி கொடுத்ததை ஏறி நீங்க மேடையில் நின்று 80 ஏக்கர் நிலப்பரப்பில் நடந்த மாநாட்டில் உங்களுக்கு ஒரு 10 அடி மேடை போட முடியல. இங்க இருந்து 10 ஒரு கேரவானை தூக்கிட்டு போய் அங்க வச்சு பேசுறீங்க. இது எதுக்கு அங்க 80 ஏக்கர்ல இடம்? ஒரு 10 ஒரு ஸ்டேஜ் போட்டு அதுல உனக்கு பின்னாடி இருக்கவங்க 4 பேர் கூப்பிட்டு நிக்க வச்சு உனக்கு சமத்துவம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கவே தெரியல. உன் பக்கத்துல நின்று உன்னோட 2ஆம் கட்ட தலைவர்கள் இவர் தான், என்னோட 2ஆம் கட்ட இவர் இருக்காரு கூட நின்று ஒரு ஐடியாலஜிக்கல் பிரச்சனை சொல்ல தெரியல. அதை விட்டுட்டு நீங்க திமுக எதிர்ப்பு அதை பண்ணுச்சா, திமுக அப்படி பண்ணுச்சா, நாங்க பாரு என்ன பண்ணுவோம், நாங்க எல்லாம் பேசுவோம், விஜய் வருவோம். இதெல்லாம் வந்து திருப்பி ஒரு 10 டைலாக் வச்சுட்டு அதே திருப்பி பேசிட்டே இருக்க வேண்டியதான். எலெக்ஷன் முடிவு 10 டைலாக் தான் 30 நிமிஷம் பேச வச்சிருக்கு திமுக. அதுதான் இப்போ செஞ்சிருக்கோம். பாருங்களேன், அடுத்தது மக்கள் சந்திப்பு நடத்தினாங்க. அது மிகப்பெரிய அளவில் மாநாடு அளவு நடந்திருக்குன்னா மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தான் புரிஞ்சுக்க முடியும். வேற எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? தம்பி, நீங்க இதை வந்து இதோட லயபிள் வந்து எல்லாருமே இப்போ திமுக இல்லை திராவிட கட்சிகளை நோக்கி எழுப்புற ஒரு கேள்வி. லயபிள் திமுகவுக்கு இருக்குல்ல, ஏன் இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு நடிகர் பின்னாடி போவிட்டீங்க? இதுக்கு பதில் என்கிட்ட இருக்கு. ஒரு நடிகர் பார்த்து ரசிக்கிறான் அப்படின்னு தான் விட்டுருந்தோம். ஒரு நம் தம்பி நம் தங்கை ஒரு சினிமா பார்க்குது, ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஆக்டர் வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணுறாரு. நம் தம்பி நம் தங்கைகள் அந்த படத்தை பார்க்குறாங்க, அவங்க வந்து ஒரு என்டர்டெயின் ஆகிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு சூட்சம் இருந்துச்சு. அந்த சூட்சமும் எந்த அறிவும் இல்லாமல் ஒரு தற்குறித்தனமாக இருக்குது அப்படின்றது கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் விட்டுட்டீங்க இந்த இளைஞர்களை, நீங்கள் தான் பண்ணீங்க, நீங்கள் முன்னாடி நின்று அவங்கள பண்ணியிருக்கணும். இப்போ அரசியல் பேசுங்கன்னு சொல்கிறோம். அரசியல் எல்லாரும் பேசலான்றது தான் திமுகவோட கொள்கை. திமுக ஆரம்பித்த காலத்திலேயே இளைஞர்கள் தான் பெரும்பகுதி இருந்தாங்க. திமுக ஆரம்பிக்கும்போது அண்ணாவுக்கு 45 வயது, அவர்களுக்கு பின்னாடி இருந்த தம்பிமார்களுக்கு 18 வயது, 17 வயது, 20 வயது, இவ்வளவுதான். திமுக ஒரு மாபெரும் இளைஞர் பட்டாளத்தோட திமுக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்துல நாங்க பேசுற அரசியல் வேற தம்பி, நீங்க பேசுற அரசியல் வேற தம்பி. நாங்க படிங்கன்னு சொன்னோம், நீங்க படிக்காத பணம் பார்க்க வாங்கன்றீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன், இப்பதான் காமிச்சாங்க. ஒருத்தர் பண்றதுதான் ஒரு கட்சியினுடைய ஒட்டுமொத்த. இதுக்கு முன்னாடி புஷியானந்த் சொன்னாரா இல்லையா, வேலைக்கு போவாத வந்துரு, தலைவன் கூப்பிடுறான், என் தலைவன் என்னை கூப்பிடுறான், நீ வேலைக்கு என்னை கூப்பிடாத, உன் வேலையும் வேண்டாம், உன் சம்பளமும் வேண்டாம், இந்த புடி, நான் என் தலைவன் கூப்பிடுறான். நான் அளவுக்கு எப்படி சொல்றது, விஜய்க்கு ஓரளவு பாசத்தோட இருக்கிறாங்கன்றதுதான் அதுல புரிஞ்சுக்கிறது. தம்பி, நீங்க செஞ்சா அது எப்படி திரும்பி பாசம்னுவீங்க? நாங்க சமுதாய பிரச்சனைன்றோம், நீங்க பாசம்னு ஒரு இடத்துக்குள்ள அதை அடக்குறீங்க. நாங்கள் அது பாசம் இல்லை, இது மாபெரும் சமுதாய பிரச்சனை. சமுதாயத்தில் ஒரு தனிநபர் மாற்றம் தான் ஒரு ஊரோட மாற்றம், ஒரு ஊரோட மாற்றம் தான் ஒரு மாநிலத்தோட மாற்றம், ஒரு மாநிலத்தோட மாற்றம் தான் ஒரு நாட்டோட மாற்றம். ஒரு நாட்டோட மாற்றத்தை எங்கே நீங்கள் தடுக்கிறீங்கன்னா, ஒரு தனி மனிதன், ஒரு பொண்ணு சொல்லுது, நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன் 8 ஓட்டு 9 ஓட்டு இருக்கு, இன்னும் 1 ஓட்டு இருக்கு, 9 என்னோட சேர்த்து 10 ஓட்டு, ஓட்டு யாராவது போலன்னா விஷத்தை வச்சிட வேண்டியதான். இது எந்த மாதிரியான மனநிலை? அறியாமல் இருக்காங்க. எப்பா டே தம்பிகளா, எனக்கு புரியலப்பா, நீங்க சொல்லி கொடுங்க. அறியாமையில தான் இருக்கிறாங்க, இதுக்கு மேல என்ன சொல்றது? அப்ப இல்ல, இதுக்குள்ள வந்துட்டீங்களா? இப்பதான் நீங்க ஒரு ஃப்ரேம் பண்றீங்க. அறியாமையில பேசுறதால நாங்க உங்களை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பேசுறது எல்லாமே அறியாமை தான், உங்களுக்கு புரிதல் எல்லாமே அறியாமை தான். நம்ம நீங்க பேசுறது எல்லாமே பாதி புரிஞ்சு தம்பி, அரை அறிவு ஆபத்தானது. அரை அறிவு முட்டாள கூட சமாளிச்சிடலாம். நம்ம கட்சி மீட்டிங் அரை அறிவு ஆபத்தானதா இல்லையா? நம்ம கட்சி மீட்டிங் அரை அறிவு ஆபத்தானதா? வாடத்தை திருடிட்டு போறாங்களா இல்லையா? கட்சிக்காரன் திருட்டு போனா? ஓ, அப்ப கட்சிக்காரங்களா? இப்ப இவங்க வந்து கட்சிக்கார தோலை துண்டு போட்டா அவளை கட்சிக்காரங்களா? இப்படி கேள்வி வரும்ல. வாழத்தாறு திருடிட்டு போனான்னு சொல்லக்கூடாது. அங்க இருந்தவன் வாழத்தாறு சண்டை போட்டு எனக்கு நீ பிச்சு எடுத்துட்டு போனா? எல்லா செய்தி சேனலும் வந்து இல்ல தம்பி, பிச்சு எடுத்துட்டு போனா? எத்தனை பிச்சு எடுத்துட்டு போனா? சரி, எப்ப நடந்துச்சு? மீட்டிங் முடிஞ்சு நடந்துச்சா, முன்னாடி நடந்ததா? ஓ, இப்ப இது வேற கேட்கணுமா? கேள்வி இல்ல, பதில் முன்னாடி நடந்துச்சுன்னா அது வந்து கட்சிக்காரங்க. அது இல்ல, ஒரு ஒழுங்கு. நீங்க ஒரு ஆர்டர் இருக்காங்க, அந்த ஆர்டர்
முடிஞ்ச பிறகு விழா முடிஞ்ச பிறகு அது உங்களுக்கு யார் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு என்ன கவலை இருக்குது? நான் என்ன கேட்குறேன், அந்த விழா அந்த தாரகானம்னு சேர் உடஞ்சி போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தாரகானம் என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனா? நீ கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. இப்போ சேர் உடஞ்சி போச்சுன்னா கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான் தம்பி. வாழத்தார் காணோம்னு கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா. அந்த பொண்ணு பேசுறது விஜய் காரணம் இல்ல தாவேக கட்சி காரணம்னு சொல்லி இந்த சிந்தனை எப்படி இருக்கு? உங்களுக்கான செயல்பாடு எப்படி இருக்கு? உங்களுக்கான பார்வை எப்படி இருக்கு? தப்பா இருக்கு இந்த பார்வை. இந்த பார்வை ஒரு அரசியலுக்கான பார்வை இல்ல. நீங்க இன்னும் சினிமா மோகத்திலே உங்க ரசிகர்களை வைத்திருக்கீங்க. உங்க ரசிகர்கள் இந்த கல்ட் மோட்லயே நீங்க வச்சிருக்க அந்த கல்ட் மோட்ல நீங்க வச்சிருக்க வழி தான் உங்களுக்கு அவன் ஓட்டு போடான்னு உங்களுக்கு தெரியும். அவனை அரசியல் வயப்படுத்திட்டு அவன் தெளிவு பெற்றானா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அவன் திமுக பக்கம் வந்துருவான்றதுனால அந்த கல்ட் மோட்லயே வச்சிருக்கு. இந்த கல்ட் மோட் ஏன் ஒரு தனிநபர் ஸ்துதி? அவனுக்கு ஏன் அரசியல் பயிலரங்கம் இல்லை? அவனை ஏன் புத்தகம் படிக்க சொல்லி விழிப்புணர்வு இல்லை? அவனை ஏன் அரசியல் கற்றுக்க சொல்லி விழிப்புணர்வு படுத்தல? அவன் அந்த மோட்லேயே இருக்கணும். அவனை வைப்லேயே வச்சிருக்கணும். அண்ணனுக்கு அந்த வைப்லேயே ஓட்டு வாங்கிடணும். அப்படியே அதை தாண்டிட்டு அவன் எதுவும் கற்றுக்க கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையாவது நமக்கான அரசியல் திட்டம் இது, நமக்கான பார்வை இது, நம்ம இதை நோக்கி போகிறோம், உங்களுக்கு ஒரு பார்வை இருக்க ஒரு பாயிண்ட் சொல்லு. நான் அமைதியாக இருக்கேன். ஒரு பாயிண்ட்டு விஜயோட அரசியல் பயணம் இது. திமுக எதிர்ப்பு நான் ஏற்றுக்கிறேன். சரி, திமுக எதிர்ப்பு இருக்குது. அதை தாண்டிட்டு இந்த மண்ணுக்கான அரசியல் பயணம் ஒன்றே ஒன்று. அவர் எவ்வளோ விஷயம் சொன்னார். ஏன் என்ன குடும்பத்துல ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது இருக்கணும், வீடு இருக்கணும். இந்த அளவுக்கு பொருளாதார 52 விழுக்காடு ஜிஆர் தேசிய சராசரியில தமிழ்நாடு நம்பர் 1. நீ இது மேல என்ன பண்ண போறீங்க தம்பி? எனக்கு புரியல. நான் வந்து சரி, அது கூட நீங்க ஒரு தனிநபர் சார்ந்து ஒரு புரட்சி பண்றீங்க. இந்த மண்ணுக்கான நெடுங்கால பிரச்சனை இருக்கு. நான் இந்த மண்ணுக்கு இதை புதுசா செய்ய போறேன். ஒண்ணு இருக்கா? மணல் கொள்ளையை தடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மண்ணுக்கான பிரச்சனை தம்பி நான் சொல்றேன், இதெல்லாம் குற்றச்சாட்டு. ஏன் அவர் வச்சு அந்த குற்றச்சாட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் பதில் அறியாமையில பேசுறாங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. சொன்னீங்களா இல்லையா? அது அந்த பொண்ணை சொன்ன மறுபடியும் வீடியோ பாருங்க. அந்த பொண்ணு அறியாமையில பேசுனுச்சா? அந்த பொண்ணை சொன்ன அந்த பொண்ணு அறியாமையில பேசுச்சுன்னா தலைவனா அப்படித்தான் பேசுறான்னு தானே அர்த்தம். அப்ப தலைவன் அந்த கூட்டத்தை வழிநடத்த வேண்டிய தலைவன், வழிநடத்துகிற தலைவன் தெளிவா இருந்து அந்த கூட்டத்துக்கான அறிவுரையை சொல்லணுமா வேண்டாமா? அப்ப எது விஜய் எது சொன்னாலும் எது பேசினாலும் நாங்க இதை மட்டும் தான் எடுப்போம், விமர்சனம் பண்ணுவோம். அப்படி கிடையாது. நீங்க எது வேணா பேசுங்க, தப்பு இல்லை. எங்களுக்கான பதில் இருக்கு. நீங்க என்ன குற்றச்சாட்டு வேணா திமுக எடுத்துட்டு வைங்க. திமுக அதுக்கான பதில் வச்சிருக்கு. அதுக்கான அரசியல் காரணம் இருக்கு. அரசியல் காரணம், எங்களுக்கான அரசியல் காரணம் தெளிவா இருக்கு. நாங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கும். தவறு இல்லை. மைக்கை நீட்டினீங்கன்னா 2 மணி நேரம் பேசுறதுக்கு நானே தயாரா இருக்கேன். எங்களுக்கு எந்த விதமான மைக்கை பார்த்து எந்த பயமும் இல்லை. நாங்க யாரை பார்த்து பின்னாடி ஓட தயாராகவும் இல்லை. நீங்க ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அந்த அசம்பாவிதம் நடந்த பிறகு கூட ஒரு 50 நாள் வீட்டை விட்டு வெளியில வரல அப்படின்றது உங்களோட பார்வை குறுகிய பார்வையா இருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தப்பவே மக்களை சந்திக்க தயாரா இல்லை. அதுக்கு காரணம் திமுக. இந்த மண்ணில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா காரணம் திமுக. எல்லாத்துக்கும் திமுகனா உங்களுக்கான பார்வை திமுக எதிர்ப்பு மட்டும்தானா? நான் கேட்குறேன். திமுக எதிர்ப்பு மட்டும்தான் உங்களோட பார்வையா? நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரா? நீங்கள் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் உங்கள் பார்வையா? உங்களுக்கான அரசியல் என்னன்னு தான் கேட்டுட்ருக்கோம். ஆரம்பத்துலேருந்து கேட்குறோம். நீங்கள் உங்கள் தொண்டர்களை வழிநடத்துங்க. உங்கள் தொண்டர்களுக்கு மாநாடுன்னு என்னன்னு சொல்லிக் கொடுங்க. ஒரு கூட்டத்தை எப்படி அணுகிறதுன்னு சொல்லிக் கொடுங்க. எப்படி வெளியேற்றுறதுன்னு சொல்லிக் கொடுங்க. அவர்களை புத்தகம் படிக்க வைங்க. அவர்களுக்கு அரசியல் சார்ந்த அறிவை ஊட்டுங்க. அந்த அறிவை ஊட்டினது மூலமா ஒரு அரசியல் இயக்கமாக வலுப்பெறுங்க. அப்போ வா, சரிக்கு சண்டைக்கு வா அப்படின்னு பேசுவான். நீங்கள் சொல்கிறீங்க அறியாமையில் பேசுகிறான்ப்பா, அவனை போய் நீங்கள் என்ன அப்படின்றீங்க. நாங்களும் அவன் சொல்லுவான், நீ அறியாமையில் பேசிகிட்டு இருக்க தம்பி, உன்னை யாரும் விளையாட்டு கூப்பிடவே இல்லை. இந்த வடிவேல் ஒரு படத்தில் பண்ணுவான், ஏய் நானும் ரவுடி தான் வண்டியில் ஏற்றுறாமா, இல்லை டேய் போலீஸ் சொல்ல நீ ரவுடி கிடையாது போடா அப்படின்னு. டேய் நானும் ரவுடி தான்டா, நான் ரவுடின்னு பாமாயிட்டேன், நான் என்னை வண்டியில் ஏற்றுறான் பாரு. அந்த மாதிரி நீங்கள் வழிக்கு வந்து நானும் ரவுடி தான் சண்டை பண்ணு நிற்கிறீங்க. நாங்கள் சொல்கிறோம், முதல்ல போய் அரசியல் கற்றுறப்போ நீ எல்லாம் ரவுடி தான், நீ அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல போய் நாச்சா கற்றுடுவான். நாச்சா கற்றுக்காமலே நான் 1 மணி நேரம் வீரவசனம் பேச போகணும்னு சொல்கிறது தவறு. முதல்ல போய் படிச்சுட்டு வா. முதல்ல போய் உங்களுக்கு அது தேவைகளை சொல்லு. சரி, விஜய் அவர்கள் வந்து 2026 நீங்கள் சொன்னது போல் பேப்பர் ரோடியா இல்லை பேட்டர் ரோடியாங்கிறதெல்லாம் எப்படி முடிவாதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். தாவேக்கா மீது பல அனுதாபங்களை அள்ளி தெளித்து இருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி.